ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மிளகா பொடி வீட்டு மிளகாத்தூள் எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாங்க. கலர் பாருங்கள். இந்த மாதிரி கிடைக்கணுன்னா நம்ம 3-4 மிளகாயை காய வைக்கணுங்க. நீங்கள் குண்டு மிளகா, நீட்டு மிளகா எது வேணாலும் வாங்கிக்கோங்க. எது வாங்கினாலும் 3 நாள் காய வச்சு இந்த மாதிரி டப்புன்னு உடையிற மாதிரி காயணுங்க. இந்த மாதிரி மிளகாயும் மல்லியும் காயும் போது உங்களுக்கு 6 மாதம் ஆனாலும் மிளகா பொடி கெட்டு போகாதுங்க. இப்போ தேவையான மசாலாலாம் எடுத்து வச்சுருக்கோம். மிளகா பார்த்திங்கன்னா 2.5 கிலோ மிளகா, 3 கிலோ தனியாக வாங்கியிருக்கேங்க. இது கரெக்டாக இருக்குங்க. இந்த மிளகா உங்களுக்கு விருப்பப்பட்டிங்கன்னா நல்லா கலராக இருக்கும். ஒரு 1/4 கிலோ சேர்த்து போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க மிளகாத்தூள். நான் இதெல்லாம் சேர்த்து தான் 2.5 கிலோ எடுத்திருக்கேன். 3 கிலோ தனியாக எடுத்திருக்கேங்க. காரம் கம்மியாக வேணும்னா கொஞ்சம் மிளகாயை கம்மி பண்ணிக்கோங்க, அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம மசாலா ஐட்டம்லாம் எடுத்து வச்சுருக்கோங்க. இதை நான் வறுக்கும் போது உங்களுக்கு மெஷர்மெண்ட் சொல்கிறேன். கூடிய பொருளெல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ அடுப்பை நம்ம மீடியமாக வச்சுக்கிட்டு 200 கிராம் மிளகு எடுத்துருக்கோங்க. மிளகை கொஞ்சம் பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க, சீக்கிரம் கருகிடும். அதனால் பொறுமையாக வறுத்து இந்த அளவுக்கு வந்தோடனே ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாங்க. இது கூட 200 கிராம் கடலைப்பருப்பு எடுத்துருக்கோங்க. இப்போ 2.5 கிலோ மிளகா, 3 கிலோ தனியாக 5.5 கிலோ வருதுங்க. 5.5 கிலோக்கு 200 கிராம் கடலைப்பருப்பு கரெக்டாக இருக்குங்க. இப்போ நம்ம துவரம்பருப்பு 200 கிராம் எடுத்துருக்கோங்க. அதையும் நல்லா பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த கருகவே கூடாதுங்க. இது நம்ம வறுக்கிற பாதத்தில் தான் மிளகா பொடி நல்ல மணம் கொடுக்கும். அதே 200 கிராம் கடுகு எடுத்துக்கலாங்க. படபடன்னு வெடிக்கிறப்ப நல்லா கலர் மாறி வருங்க. அந்த டைமில் எடுத்துக்கலாம். கடுகு வறுக்காமல் நீங்கள் சேர்த்திங்கன்னா அது கசப்பு தன்மை ஏற்படுத்துங்க. அதனால் இந்த அளவுக்கு வறுத்தவொடனே இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். வெந்தயம் மட்டும் 50 கிராம் எடுத்துருக்கோங்க. இது நம்ம அதிகமாக எடுக்க வேணாம். எல்லாமே 200 எடுத்துருக்கோம். வெந்தயம் மட்டும் 50 எடுத்துக்கலாங்க. வெந்தயத்தை கூட நல்லா பொறுமையாக வறுத்து எடுக்கும்போது நல்ல மனம் கிடைக்குங்க. இதில் இந்த அளவுக்கு வறுத்து எடுத்து இப்போ சேர்த்துக்கலாங்க. இது கூட 100 கிராம் சோம்பு எடுத்துருக்கோங்க. இப்போ நம்ம வெந்தயமும் சோம்பு மட்டும்தான் கம்மியாக எடுத்துருக்கோம். வெந்தயம் 50 கிராமு, சோம்பு 100 கிராம் எடுத்துருக்கோம். சோம்பு மட்டும் ஏன் கம்மியாக எடுத்துருக்கீங்க, 100 எடுத்துருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, சோம்பு நிறைய போட்டோம்னா நுர மாதிரி பொங்கி வருங்க குழம்பு. அதுக்காக தான் அது கம்மியாக சேர்த்துருக்கோம். சும்மா வாசனைக்கு மட்டும்தான் நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ அதே அளவு நம்ம 200 கிராம் ஜீரகம் எடுத்துருக்கோங்க. இதையும் நல்லா பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாம். இதுவும் கலர் மாறுற அளவுக்கு நல்லா பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு வறுத்தோடனே இப்போ சேர்த்துடலாங்க. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துருக்காங்க. ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருக்கேன். கருவேப்பிலை கூட நிறைய சேர்க்க வேணாங்க, அந்த டேஸ்ட்டு மாறிடும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு இந்த மாதிரி கையில் உருக்கி பார்த்திங்கன்னா பொலன்னு ஆகணும். இதுதாங்க பதம். இப்போ எடுத்து இதையும் நம்ம சேர்த்துடலாம். இதை கூட பார்த்திங்கன்னா நம்ம கலருக்காக 200 மஞ்சள், ஒரு 150 சுக்கு எடுத்து வச்சுருக்கோங்க. இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சுக்கு 200 கூட சேர்த்துக்கலாங்க, நல்லாயிருக்கும். நான் 150 எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாமே நல்லாவே ஆறட்டுங்க. நம்ம தனியாவை வறுத்துட்டு வந்துடலாம். தனியாவை அடுப்பை மீடியமாக வச்சுட்டு பொறுமையாக வறுத்துட்டு நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு இப்போ நான் பேக்கில் எடுத்து வச்சுருக்கேன். அரைச்சிட்டு காட்டுறேங்க. அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இப்போ நம்ம மிளகா பொடியை அப்படியே மூடி வைக்கக்கூடாதுங்க. ஒரு நாள் முழுக்க ஆறட்டும். அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.